பெற்றோர் உணர்வில் செலக்ட் பண்ணுறதா, ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறத செலக்ட் பண்ணுறதா, ரிலேஷன் சொல்கிறத செலக்ட் பண்ணுறதா? பெற்றோருக்கு பிடிச்ச படிப்பு மாணவருக்கு பிடிக்காத போகும், மாணவருக்கு பிடிச்ச படிப்பு பெற்றோருக்கு பிடிக்காத போகும், 2 பேருக்கும் பிடிச்சதாக சில நேரத்தில் அமையும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான திறமை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அணுகுமுறை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தராமல் இதுக்கேற்ற மாதிரி தான் பள்ளியும் போகணும், பெற்றோரும் போகணும், சொசைட்டியும் போகணும், அனைவரும் போகணும். பள்ளி படிப்பை முடித்த மாணவர்கள் குறிப்பான இந்தந்த துறைதான் என்று இல்லாமல் இன்றைக்கு பல துறைகள் மாணவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய படிப்புகள் இருக்கிறது. அதில் ஒரு குறிப்பிட்ட படிப்பு என்னவென்றால் பேராமெடிக்கல் கோர்சஸ். இந்த பேராமெடிக்கல் கோர்சஸில் கிட்டத்தட்ட அவர்கள் இந்த துறையை தேர்ந்தெடுத்தால் ஒரு மருத்துவருடைய உணர்வோடைய அவங்க வாழ்க்கை அமையும். அவங்க மருத்துவ படிப்பு இல்லைன்னு நினைக்க வேண்டாம். எம்பிபிஎஸ் படித்தாதான் மருத்துவர்னு இல்லை. இன்றைக்கி இந்த பேராமெடிக்கல் கோர்சஸில் பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு மருத்துவராகவே அவங்க வாழ்க்கையில் நினைத்து கொள்ளலாம், பரிமளிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த துறை மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா நோயின்னு ஹாஸ்பிட்டல் போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அன்றாட வாழ்வியலில் சில சிக்கல்கள் இருக்கிறது. என்ன சிக்கல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அது ஒரு வியாதின்னு சொல்கிறதா, அது மனநிலைன்னு சொல்கிறதா, அது பிரச்சனைன்னு சொல்கிறதான்னு தெரியல. இந்த செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு பல மாணவர்களுக்கு கழுத்து வலி வந்துடும். அந்த கழுத்து வலிக்கு அவங்க மருத்துவமனைக்கு போனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அவங்கள பேராமெடிக்கல் நடத்தக்கூடிய மருத்துவர்கிட்ட தான் அனுப்புவாங்க. அவங்க தான் ஃபிசியோதெரப்பின்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த பேராமெடிக்கல் கோர்சஸில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் பிஎஸ்சி ஃபிசியோதெரப்பி. அந்த ஃபிசியோதெரப்பி பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட மருத்துவ படிப்புக்கு ஈடான படிப்பு. இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு தனி கிளினிக் வச்சு சிறந்த முறையில் நடக்குது. அவங்களுக்கு வாய்ப்புகளும் அதிகம், அந்த பிரச்சனை உள்ள மக்களும் அதிகம். இன்றைக்கி இந்த இளைஞர்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு கழுத்து வலி வந்துடுது, அப்புறம் லேப்டாப்பை பார்த்துக்கிட்டு இடுப்பு வலி வந்துடுது. ஐடி இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த சீட் ஒர்க்கில் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு பிரச்சனை வந்துடுது. இந்த ஓடி ஆடி நடமாடம் இல்லாத ஒரு துறை எந்த துறை இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவர்களால் வேறு சில வகையில் அறிவு சார்ந்த துறையில் அவங்க தன்னுடைய பங்களிப்பை அடித்தாலும் அவங்களுக்கு உடல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வந்துடுது. இந்த பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய படிப்பு தான் பிஎஸ்சி ஃபிசியோதெரப்பி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்டுன்னு எல்லா விதமான பிரச்சனைகளும் மக்களுக்கு தரக்கூடிய ஒரு படிப்பு இன்றைக்கி வந்திருக்குங்க, ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட். இப்போ அன்றாட வாழ்வியலில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு சுகர் எந்த அளவுக்கு இருக்குது, பிபி எந்த அளவுக்கு இருக்குது, அவருக்கு வேறு சில பிரச்சனைகள் எந்த அளவு இருக்குது, பெரியவர்களுக்கு மூட்டு வலி எந்த அளவு இருக்குது, இதெல்லாம் டெஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்க செக் பண்ணித்துக்கக்கூடிய சில உபகரணங்கள் வந்தாச்சு. இப்போ பிபியை வீட்டிலேருந்தே நம்ம செக் பண்ணிட முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகரை வீட்டிலேருந்தே செக் பண்ணிட முடியும். இதுக்கெல்லாம் கருவிகள் வேணும் இல்லையா? அந்த கருவிகளை உருவாக்கக்கூடிய துறையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல படிப்பு தான் இந்த பிஎஸ்சி ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட். இந்த ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அவசியமானது. ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஹெல்த் கேர் இம்பார்ட்டண்ட்டு. அப்போது ஒரு நல்ல ஹெல்த் கேரை கொடுக்கணுன்ற உணர்வோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பிஎஸ்சி ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் படிப்பை எடுக்கலாம். அதே மாதிரி இந்த கடல் சார்ந்த படிப்புகள் நிறைய இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா மெரைன் டெக்னாலஜியில் இன்றைக்கி எக்கச்சக்க படிப்பு வந்தாச்சு. அதை மகிழ்ச்சிக்காக சொல்கிறாங்க கப்பல் காலேஜுன்றாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடல் சார்ந்த படிப்புகள் இன்ஸ்டியூட் ஆஃப் மெரைன் டெக்னாலஜி நிறைய இருக்குங்க, காலேஜ் ஆஃப் மெரைன் டெக்னாலஜி நிறைய இருக்குது. அவங்களுக்கு பிஎஸ்சி மெரைன் டெக்னாலஜி, பிடெக் மெரைன் டெக்னாலஜி இன்ஜினியரிங் லெவல்லையும் இருக்குது, சயின்ஸ் லெவல்லையும் இருக்குது. இந்த மெரைன் டெக்னாலஜி கோர்சஸ் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகம். அந்த கடல் சார்ந்த படிப்பில் ஆர்வம் உள்ள மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த படிப்பு மிக சிறந்த உதவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த இயற்கை சார்ந்த படிப்பு இருக்குங்க.
ஜாகிரஃபி ஜாகிரஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்னு இன்றைக்கி ஒரு படிப்பு வந்திருக்கு. நம்ம ஐஐடிலேயே இதை பற்றின ஆராய்ச்சி பெரிய அளவில் நடக்குது. இந்த பிஎஸ்சி ஜாகிரஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுக்கும். இப்போ வந்து ஒரு சில நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் மழை பெய்யுது, ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வெயில் அதிகமாக இருக்குது. ஆனால் சில வருஷம் பார்த்திங்கன்னா அந்த மாற்றங்கள் வந்துடுது. சம்மந்தமே இல்லாத நேரத்தில் மழை பெய்யுது, சம்மந்தமே இல்லாத நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்குது. இந்த ஜியோகிராஃபிக்கல் மாற்றங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த இயற்கை மாற்றங்களை மாற்றம் இல்லாமல் சிறந்த முறையில் சீராக கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய நாலேஜ் கொடுக்கக்கூடிய படிப்பு தான் இந்த படிப்பு, ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். இந்த படிப்பும் இன்றைக்கி அவசியமானதாக ஒன்று இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் என்னென்னு, இந்த ரொட்டீன் படிப்புகளாக இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமான படிப்புகளை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த எபிசோடில் நான் இதை சொல்கிறேங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட். இந்த ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து உலக நாடுகளுக்கு போனாலும் சரி, இல்லை மற்ற ஸ்டேட்டுக்கு நம்ம போனாலும் சரி, இன்றைக்கி வந்து சர்வசாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடியது விமானம். இதில் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெறுமனே டிக்கெட்டிங் அண்டு பைலட் மட்டும் வேலை கிடையாது. அதில் பார்த்திங்கன்னா 126 துறைகள் இருக்குது. ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் 126 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய வேலைகள் தரக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் இந்த ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட். இந்த ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட்டு படித்தவங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். இது படிக்காததுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க போய் அவங்க ட்ரைனிங் பீரியடே ஒரு 6 மாதம் ஆகும். அந்த ட்ரைனிங் பீரியடில் சம்பளம் சரியாக கிடைக்காது. ஆனால் இதை படிச்சுட்டு போனாங்கன்னா உடனே சம்பளம் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் இந்த ஏவியேஷன் துறை பார்த்திங்கன்னா மிக அவசியமான துறையாக இருக்குது. அதில் சில குறிப்பிட்ட கல்லூரிகள் இருக்குது. அந்த ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் படிச்சுட்டு நேரடியாக, ஏன்னா பல மாணவர்களுக்கு அந்த ஏர்போர்ட்டு சர்க்கம்ஸ்டன்சஸில் அந்த சூழலில் வேலை செய்யணுன்னு ஆர்வம் இருக்கும். ஏன்னா விமானம் சார்ந்த துறையினாலே மக்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான துறை தான். அப்போ அந்த துறையில் வேலையே கிடைக்குது. நம்ம அது சார்ந்த படிப்போ, அது சார்ந்த பிடெக்கோ, அது சார்ந்த எம்டெக்கோ படிக்காமல் வேலை கிடைக்குதுன்னும் போது அதுக்கு ஒரு துறை வந்து இந்த ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் துறை. அந்த துறையை தேர்ந்தெடுத்து மாணவர்கள் அவருடைய எண்ணத்தையும் பூர்த்தி செய்துக்கலாம், அவருடைய ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த துறையில் வேலை செய்யலாம். ஸோ அதனால் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறதுல தான் உங்களுடைய திறமை இருக்குது. அடுத்த ஒரு அற்புதமான துறை என்ன தெரியுங்களா, இந்த விஷுவல் கம்யூனிகேஷன்ற துறை. அந்த விஷுவல் கம்யூனிகேஷனில் நீங்கள் வந்து சினிமா பார்க்குறீங்க. சினிமா உலகத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நடிகரை தெரியும், நடிகைனை தெரியும், இசையமைப்பாளனை தெரியும், இதுதான் தெரியும். ஆனால் திரை மறைவில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கலைஞர்கள் பல பேர், பல நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் உருவாக்கி அதுக்கப்புறம் தான் இந்த நடிகர்கள் நடிகைகள்லாம் வந்து அவங்க திறமையை வெளிக்காட்டிக்கிறாங்க. அந்த திரைமறைவில் இருக்கக்கூடிய துறைகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த துறையை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி மீடியா சயின்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த திரைமறைவில் இருக்கக்கூடிய வேலைகள், பல வகையான வேலைகள் இருக்குது. நீங்கள் சினிமோட்டோகிராஃபி, அதுக்கடுத்தது வந்து ஆடியோகிராஃபி, தென் வீடியோகிராஃபி, ஆடியோகிராஃபி, ஹவு டு எடிட், ஹவு டு ரெக்கார்ட், இந்த அத்தனை விஷயம் சார்ந்த ஒரு படிப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா. இந்த மாதிரி படிப்புகளையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறதுல உங்கள் ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சில படிப்புகள் இருக்குது. அப்படி நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பெக்யூலியர், இதெல்லாம் வந்து ரொட்டீன் கிடையாதுங்க. இந்த துறைகளெல்லாம் மாணவர்களுடைய ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதுக்கு பல கல்லூரிகள் இருக்குது. பல கலைஞர்கள் இந்த கல்லூரிகளால் உருவாகியிருக்காங்க, இந்த வெளி உலகத்துக்கு வந்திருக்காங்க. இப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய உணர்வுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சிங்கன்னா அந்த துறையில் நீங்கள் சிறந்த முறையில் வளர்வதற்கு பல படிப்புகள் இருக்குது. இத்தனை படிப்புகளாக இருந்தாலும் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. PPP, P ஃபார் ப்ராஜெக்ட், அண்ட் P ஃபார் பேட்டன்ட், அண்ட் P ஃபார் ப்ராடக்ட். ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்குறீங்கன்னா இந்த 3 வேணும். முதல்ல ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ஒரு உணர்வுள்ள மாணவர்கள் தான் நாளைக்கு சிறந்த முறையில் நீங்கள் உங்கள் துறையில் போல வச்ச முடியும். அதாவது P ஃபார் ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும்.
அந்த ப்ராஜெக்டை நீங்கள் வந்து ரைட்டிங்கில் முதல்ல இந்த ப்ராஜெக்டை உருவாக்கிடணும். தியரியாக ரைட்டிங்கில் உருவாக்கிட்டு அந்த தீசிஸை ஸ்மால் சினாப்சிஸ் மாதிரி உருவாக்கிடுங்க. அதுக்கு நீங்கள் முதல் உங்கள் உருவாக்கமாக இருந்தால் நீங்கள் பேட்டன்ட் வாங்கிடணும். அந்த பேட்டன்ட் வாங்கின பிறகு அதை வெளி உலகத்துக்கு ப்ராடக்டாக கொண்டு வரணும். இப்படி ப்ராடக்டாக கொண்டாடும்போது தான் உங்களுக்கு இந்த மூணும் சேர்ந்த ப்ராஜெக்டு, பேட்டன்ட் அண்ட் ப்ராடக்ட், இது மூணும் சேர்ந்த ஒரு கலவை தான் உங்களை சிறந்த மனிதனாக இந்த உலகத்துக்கு காட்டும். எந்த துறை எடுத்தாலும் இந்த மூணும் நாம் செய்ய வேண்டும்ன்ற உணர்வோடு நீங்கள் அந்த துறையில் பரிமளிக்கணும். அதுக்கு அடுத்த ஒரு விஷயம், இந்த துறையை செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ மாணவர்களுக்கு +2 முடித்த உடனே, பள்ளி படிப்பு முடித்த உடனே ஒரு பெரிய சிரமம் என்னென்னா, எதை செலக்ட் பண்ணுறது? இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, இத்தனை பேர் சொல்கிறாங்க, இந்த செலெக்ஷன் ப்ராசஸே புரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது என்ற ஒரு உணர்வு இருக்குது. பெற்றோர்கள் ஒன்று சொல்கிறாங்க, பெற்றோர் ஒன்று குறிப்பிட்டு இந்த துறை தானே யாராவது சொல்ல பெற்றோர் அதை தூக்கி மாணவர் மனசில் திணிக்கிறது, அவர்களுடைய உணர்வை மாற்றுறது, இது கூடவே கூடாது. ஸோ பெற்றோர் உணர்வில் செலக்ட் பண்ணுறதா, ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறத செலக்ட் பண்ணுறதா, ரிலேஷன் சொல்கிறத செலக்ட் பண்ணுறதா, நம்ம தெருவில் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் பாரு உன் ஸ்கூலே தான் படித்தான் ஆனால் அவன் இந்த துறையை எடுத்தானா அதை செலக்ட் பண்ணுறதா, இப்படிலாம் பார்க்குற ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்லாம் சரி வராது. எந்த ப்ராசஸ் சரி வரும்னா, இந்த மாணவருக்கு ஏதாவது ஒரு துறையில் ஆர்வம் இருக்கா, அந்த ஆர்வமுள்ள துறைக்கு ஏற்ற மாதிரி எந்த படிப்பு பொருந்தும். பெற்றோராக இருக்கட்டும், மற்ற சமுதாயத்தில் யாராக இருக்கட்டும், ஒரு மாணவரை படிக்க வைக்கிற முறை இப்படி தான் படிக்க வைக்கணும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்டை சொல்லிட்டீங்கன்னா சிரமமாயிடும். சரி, அவருக்கு எந்த ஆர்வமே இல்லை. இதில் உங்களுக்கு ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்க்காக ஒரு விஷயம் சொல்கிறேங்க. பெற்றோர், மாணவர், இந்த 2 பேருக்கு மட்டுமே வச்சிங்கன்னா பெற்றோருக்கு பிடிச்ச படிப்பு மாணவருக்கு பிடிக்காது போகும், மாணவருக்கு பிடிச்ச படிப்பு பெற்றோருக்கு பிடிக்காது போகும். 2 பேருக்கும் பிடிச்சதாக சில நேரத்தில் அமையும். 4வது ஒன்று இருக்குது, 2 பேருக்கும் ஐடியா இருக்காது. இதில் எது வம்பு இல்லாதது தெரியுங்களா? 2 பேருக்கும் பிடிச்சதாக அமையும் போது வம்பு கிடையாது, 2 பேருக்கும் ஐடியா இல்லைன்னும் போது வம்பு கிடையாது. மற்ற 2 வம்பானது. பெற்றோருக்கு பிடிச்சது மாணவருக்கு பிடிக்காது, மாணவருக்கு பிடிச்சது பெற்றோருக்கு பிடிக்காது. இந்த படிப்பை தேர்ந்தெடுக்கும் போது தான் வம்பு ஸ்டார்ட் ஆகிடும். நான் என்ன சொல்கிறேன், பெற்றோர்கள் இங்கே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, அவர் எதில் ஆர்வம் உடையவர், அவர் எந்த ஃபீல்டை விரும்புகிறார், அதுக்கு கொஞ்சம் நீங்கள் முக்கியத்துவம் தாங்க. பிள்ளைகளுடைய உணர்வு முக்கியமானது. நாம் ஒரு ஃபீல்டை பிடிச்சி தள்ளிடலாம், அப்புறம் அந்த 3 வருஷம் அந்த மாணவர்கள் படிக்க போகிறது யாருன்னா அவங்க தான். அதுக்கப்புறம் நம்ம அவனுக்கு பிடிக்காத துறையில் தள்ளி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அவனை மார்க் வாங்கலையே, பக்கத்து வீட்டு பையனை மாதிரி வாங்கலையே, அவனும் இதே ஸ்கூலில் தானே படித்தான், அவனும் அதே டீச்சர்கிட்ட தானே படித்தான், இதெல்லாம் சொல்லுவதெல்லாம் வீண். ஸோ மாணவர்களுடைய இந்த நம்ம சமுதாயத்தில் இத்தனை பேர் வராங்கன்னா, ஆண்டவன் படைப்பில் இவ்வளோ பேர் நம்மளுக்கு படைச்சிருக்காருன்னா, இந்த 170 கோடி மக்கள் இந்த இந்திய நாட்டில் இருக்காங்கன்னா 170 கோடி மூளை இருக்குதுன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான மூளை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான திறமை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அணுகுமுறை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தராமல் நாம் எது நினைக்கிறோமோ அதுதான் சரின்னு மற்றவங்க நினைக்கும் போது தான் மாணவர்களுக்கு சிக்கல் உண்டாயிடுது. அதனால் பெற்றோர்களாக இருக்கட்டும், சமுதாயத்தில் இருக்கட்டும், மாணவர்களுடைய உணர்வு எது, இதை பார்த்து தான் நாம் செய்யணும். 2 விதமான மாணவர்கள் தான் இன்றைக்கி இருப்பாங்க. பள்ளி படிப்பை முடித்து வர மாணவர்கள், ஒன்று அவங்களுக்கு ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவை மதிக்கணும். இன்னொன்று ஐடியாவே இருக்காது, அவர்களுக்கு ஐடியாவை கொடுத்து அது குறித்தான சூழலை ஏற்படுத்தணும். இதுக்கேற்ற மாதிரி தான் பள்ளியும் போகணும், பெற்றோரும் போகணும், சொசைட்டியும் போகணும், அனைவரும் போகணும். அப்போ தான் ஒரு மிகச்சிறந்த உலகத்தை இந்த மாணவர்களிடத்திலிருந்து நாம் பெற முடியும். மாணவர்களே, உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம். ஒரு விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களால் முடியும். நாளைய உலகம் இந்த மாணவர்கள் கையில் தான் இருக்கிறது. அவர்களுக்கு சரியான பாதையை உருவாக்குவது தான் நம்முடைய வேலை, நம்முடைய கடமை. அந்த கடமையை நாம் செவ்வனே செய்ய வேண்டும். எனவே மை டியர் மாணவரே, மகத்தான வழி கேட்பீர். நம் வெற்றி நம் கையில்.